கடந்த ஒரு தசாப்த காலத்திற்கும் அதிக காலமாக பல்வேறு குற்றச்சாட்டுகளில் அகப்பட்டவர்கள் தமது பதவி காலத்தில் பல சாட்சியங்களை அளித்துள்ளதாக சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச தெரிவிக்கின்றார். போலீசார் என்ன செய்கின்றனர் அமைச்சரே? இறுதியாக அவர்கள் அரசாங்கத்திற்கு பாதிப்பு ஏற்படும் வகையிலேயே பேசுகின்றனர். ஏனென்றால் ஜோசித ராஜபக்ச தொடர்பிலும் சரியான ஆதாரங்களை திரட்டிய வேலை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஊழலுடன் தொடர்புபட்டவர்கள் அரசாங்கத்திலிருந்து விலகிவிட்டார்கள் என்பதற்காக விசாரணை நடவடிக்கைகள் அல்லது வழக்கு நடவடிக்கைகள் முன்மாதிரியான முறையில் முன்னெடுக்கப்படவில்லை. அதனை முடிந்தளவு தமது செல்வாக்கினை செலுத்தியுள்ளனர். அந்த சம்பவத்தின் அளவு பெரிதாக இருந்தாலும் சிறிதாக இருந்தாலும் அந்த ஃபைல்களை கீழே வைத்து விட்டார்கள். அதனையே இப்போது நடைமுறைப்படுத்த ஆரம்பித்துள்ளோம். இது நீதிமன்ற செயற்பாடு அல்லவா? இதற்கு பின்னர் நீதிமன்றம் எவ்வாறு வழக்கினை முன்னெடுக்கும் என்பது குற்றத்திற்கு அமையவே முன்னெடுக்கப்படும். அடுத்த பக்கத்தில் 24 மணத்தியாலங்களுக்குள் பிணையை பெற்று நீதிமன்றத்தினால் எவ்வித நடவடிக்கையும் இன்றி வரும்போது அது வெறும் நியாயமானதாக மாத்திரமே அமையும். பின்னர் இதனை அரசியல் பழிவாங்கல்கள் என அரசாங்கம் பக்கமாக விரல் நீட்டுகின்றார்களே. பிணை வழங்கினாலும் வழக்கு தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். அரசாங்கம் இதுபோன்ற குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அல்லது ஊழல் செய்பவர்களுக்கு எந்த வழியையும் வழங்காது என கூற முடியும். விசாரணை வழக்கு தொடுக்கும் நிறுவனங்கள் உரிய முறையில் செயற்படும் என நாங்கள் நம்புகின்றோம். எங்கள் தரப்பிலிருந்து தேவையான வசதிகளை நாங்கள் வழங்குவோம்.